உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ற நீ? என்னாச்சு மோகன், நீ ஏன் இவ்வளவு சேடா இருக்க? ஓ, ராதா ஞாபகமா இருக்கியா? அவன் ஞாபகம் வருதுன்னா அவளை எதுக்காக ஆபீஸ் அனுப்புன? வேண்டாம் குஷி, இப்ப வேண்டாம். இது சரியான நேரம் இல்ல. இதெல்லாம் இப்ப பேசாத. இந்தா, அவளுக்கு ஃபோன் பண்ணு. இன்னைக்கு மோகனனாக்கு மூடே சரியில்லை போல இருக்கு. என்கிட்ட அப்படி பேசினாரு, குஷி கிட்ட எப்படி பேசுவாரோ? உனக்கு இங்க ப்ராப்ளமா இருக்குன்னா நீ அஜித்தும் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. ஆனா இந்த தாமினிக்கு எதிராக எதையும் கேட்க மாட்டா, யாரும் எதுவும் சொல்லாதீங்க. சொல்லு மோகன், சொல்லு. குஷி, வா நம்ம வெளியே போலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். மோகன் மூட் ஆஃப்ல இருக்கும்போது நான் மட்டும் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது? ராதாவி நினைச்சு நினைச்சு இவரோட முகமா உருகி போன ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, ராதா வந்ததுக்கு அப்புறமா அவள ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல கேண்டில் லைட் டின்னர் கூட்டிட்டு போ. குஷி போதும். மூவிஸ்ல எல்லாம் வருமே அந்த மாதிரி. ஒருத்தர் கண்ணே பார்க்கணும். அப்புறம் ரொமான்டிக் சாங் வரும். அப்புறம் சாங் பாடிக்கிட்டே கப்பல் டான்ஸ் ஆடணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா லாங் டிரைவுக்கு அவளை கூட்டிட்டு போகணும். அண்ட் ராதாவோட கையை பிடிச்சு சொல்லணும், ஐ லவ் யூ ராதா. ராதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே மூடு நல்லா இருக்கும். ஏன்னா ராதா இல்லாம மோகன் இல்ல. எனக்கு எதுவுமே புரியாது, ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இதே மாதிரி தானே அன்னைக்கு நீங்க துளசி கமல நம்பிக்கை வைக்கல. பேசாம துளசி மாதிரி நீயும் என் லைஃபை விட்டு நிரந்தரமா போயிட. அண்ட் திரும்பி வரவே வராத. ரைட்? போது, நிறுத்துறியா? என்ன உளறிக்கிட்டே போற? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுற. எப்ப பார்த்தாலும் உன் மூளையில இந்த மாதிரி தப்பான விஷயம் ஓடுறதுனால தான் படிப்பு இல்லாம மார்க்ஸ் கம்மியா வருது. அண்ணா நீங்க என்ன பேசுறீங்க? கீர்த்தி, தப்பி தவறி கூட இன்னைக்கு நீ குஷிக்கு சப்போர்ட் பண்ண. இவ வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கா, நீங்களா இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இப்ப வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா, நீங்களா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? வயசுல பெரியவங்க மேல மரியாதையே இல்ல. இவ்வளவு தடுக்கிறதுக்கு பதிலா நீங்க எல்லாம் இன்னும் நல்லா ஏத்தி விடுறீங்க. இந்த மாதிரிலாம் பேசுற வயசா இவளுக்கு? இவ படிச்சு விளையாட வேண்டிய வயசுல இப்படி இந்த சினிமா விஷயம், அப்புறம் ரொமான்ஸ் பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த தடவை என்னோட பிளான் பக்கவா இருக்கு. இந்த நேரத்துல இங்க மனுஷங்க என்ன பறந்து கூட பறந்து வராது. இன்ஃபேக்ட் 8 மணிக்கு நான் மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணமே இதான். எல்லாரும் உள்ள பிஸியா இருக்கிற நேரத்துல அக்கம் பக்கம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ ரொம்ப தனியா இருக்கணும் ராதா. அண்ட் இந்த டோரும் நாளைக்கு காலையில தான் திறக்கும். இதை எப்ப திறந்தாலும்
நீ இருக்க மாட்ட. அப்போ உன்னோட பாடி தான் ஃப்ரீஸ் ஆகி கிடக்கும். தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்படக்கூடாதுன்னு இப்ப புரிஞ்சுக்க. அன்னைக்கு துளசி நெருப்புல எரிஞ்சு செத்து போனா, இன்னைக்கு நீ குளிர் தாங்க முடியாம செத்து போயிடுவ. மோகன் அண்ணா குஷிய திட்டி அழ வச்சிருக்காருன்னு ராதாக்கு தெரிஞ்சா அவ வந்து இவர்கிட்ட பேசிப்பா. என்ன பண்ணுவா அவ? இல்ல என்கிட்ட என்ன பேசுவா அவ? ஆ? குஷி முதல்ல எனக்கு தான் பொண்ணு, அவளை திட்ட உரிமை எனக்கு இருக்கு. அண்ட் நீ மறுபடியும் ராதா ராதான்னு ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இங்க என்னதான் நடக்குது? யார பார்த்தாலும் ராதா பேரை ஜம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கண்ணா, ராதா வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு மறந்துட்டீங்களா? குஷி உங்களோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்தது ராதாண்ணா. நீ மோனையாவ அப்பான்னு கூப்பிடணும். சம்மதமா? சரி, ஓகே. நான் தான் குஷி. ஆர்டர் பண்றேன். அவளை போக விடாத. அவளுக்கு கல்யாணம் நடக்க விடாத. பல வருஷ பகைய விட்டுட்டு ஒரு வேலைக்காக குஷின்ற நீயும் மோகன்ற நானும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அப்ப அதிரடியா இருக்கும்ல? ரைட்? ரைட். டீல்? கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு ராதா தான் உங்களுக்கு கத்து கொடுத்தா. என்னோட கடவுள் கிருஷ்ணர் எனக்கு சவால் கொடுத்தாரு. அந்த சவாலை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். அதனால நீங்க இப்ப முழு மனசோட அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இப்ப கடைசியில என்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு நீங்க வெறும் ஒரு கல் இல்லைங்கறத நிரூபிச்சிட்டீங்க. உண்மைதான், உங்க கையால தான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு. எந்த சிரிப்பை நீங்க மறந்து போயிருந்தீங்களோ அதையும் மறுபடியும் ராதா தான் உங்க முகத்துல கொண்டு வந்தா. இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல நீ என்ன சொல்ல வர? ராதா வரதுக்கு முன்னாடி நான் எதுக்கு உதவாம யூஸ்லெஸ்ஸா வேஸ்டா இருந்தனா? ராதா பேரை கேட்டு பெருத்து போயிட்டேன். இனிமே ராதாவோட பேரை என் முன்னாடி எடுக்காத. ஓகே? அண்ணா நீங்க என்ன பேசுறீங்க? சரியா தான் பேசுற. ராதா பேரை கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னையில இருந்து எல்லாரும் ராதா பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ராதா இத பண்ணா, ராதா அத பண்ணா, ராதா இப்படி பண்ணா, ராதா ஒழிஞ்சு போட்டுன்ற. எனக்கு எந்த ராதா புராணமும் தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா கீர்த்தி, எனக்கு இப்ப அந்த பழைய வாழ்க்கை தான் வேணும். எனக்கு அந்த ராதா இல்லாத பழைய வாழ்க்கை திரும்ப வேணும். ராதான்னு ஒருத்தி இல்லாமலே இருந்திருக்கலாம். அவ குரல் எனக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். அப்படி ஒருத்தி நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். மொத்தத்துல ராதா அவ திரும்பி வராம அப்படியே ஒழிஞ்சு போகட்டும். மோகன்! அட மோகன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.